ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. தயிர் சேமியா, கர்ட் சேமியா. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கூலான ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெவி லஞ்சோ டின்னருக்கு அப்புறம் நல்ல தாளிப்புகளோட ஒரு தயிர் சாதம், தயிர் சேமியா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? அது சில்லுன்னு பரிமாறுனா. எங்கள் வீட்டில் சம்மரில் அடிக்கடி நான் செய்யக்கூடிய ஐட்டம் இது. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலேயும் நான் அடிக்கடி செய்வேன். ஸோ இன்றைக்கி நல்ல சூப்பரான தயிர் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். சேமியா வேக வைக்க 1 கப்பு சேமியாவுக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். தட் இஸ் 1 கப்புனா ஒரு 150 கிராம் சேமியா எடுத்திருப்பேங்க. பேம்பினோ வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த சேமியாவை உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ் ஆனில் வச்சு அது கொதிக்கிறதுக்கு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். சேமியா நல்லா வெந்துடும். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துடணும். அந்த கொதித்த தண்ணியை வடிச்சிடணும். உடனே கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டுறணும். ஸோ ஃபர்தராக அந்த சேமியா குக் ஆகாமல் இருக்கும். ஸோ சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ சேமியா நல்லா உதிரியாக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கடுகு, விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சமாக சீரகம் கூட சேர்த்துலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரொம்ப பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் ரொம்ப நல்லா பொடியாக நறுக்கி அது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ ஒரு 7-8 முந்திரி பருப்பு, ஒரு 10-15 திராட்சை. முந்திரி திராட்சை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். திராட்சை எல்லாம் நிறையா சேர்க்கும் போது அந்த சேமியாவில் நம்மளுக்கு வாயில் கடிபடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா இந்த திராட்சை முந்திரி வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கருவேப்பிலை சேர்த்துன உடனே. அடுத்தது இங்கே தயிர் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிருக்கு இது ஊற்றிடாதீங்க. தயிர் சேமியான்னு நல்லா இருக்காது. அதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா இப்போ சேமியாவோட அளவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்கணும். டபுள் த குவான்டிட்டி இருக்கணும் தயிரோட அளவு மினிமம். அதுக்கு மேலேயும் ஊற்றலாம். நான் இங்கே ஒரு 350-400 கிராம் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ சேமியாவில் உப்பு சேர்த்தியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது இங்கே 1/2 கப்பு பால் சேர்த்திக்கிறேன். அதாவது இது காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ பால் சேர்த்திக்கிறேன். இந்த பால் சேர்க்கும்போது நல்லா 1 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அந்த தாளிப்பு ஆட் பண்ணி நல்லா கொத்தமல்லி இலை, மாதுளம்பழங்களை எல்லாம் தூவி விட்டு நல்லா கலந்து எடுத்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சில்லுன்னு சர்வ் பண்ணணும்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஜம்முன்னு சூப்பரான தயிர் சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சேமியா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் தயிரோட அளவை கம்மி பண்ணிவிட்டு பால் அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஸோ அப்போ தான் ஒரு 3-4 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்றப்ப புளிக்காமல் தயிர் சேமியா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.